வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்புல இருக்கிற அறிவியல் பாடமான பருப்பொருட்களை பார்க்க போறோம். அதாவது நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அலகு 3. இதுல பருப்பொருட்கள், கலவைகள், இதோட பண்புகள் என்ன, அதோட வகைகள் எப்படி பிரிச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பருப்பொருட்கள்ங்கிறது அணுக்களால் ஆனதா பருப்பொருட்கள். இந்த அணுக்கள்ங்கிறது மிகச்சிறிய துகள்கள். அதாவது இப்போ சாக்பீஸை எடுத்துட்டு அதை நீங்க உடைச்சிட்டே போனீங்க அப்படின்னா அந்த சின்ன துகள்களே இன்னும் உடைக்க போனோம்னா கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு சின்ன சைஸா மாறும் இல்லையா? அதுதான் அணுக்கள் சொல்றோம். இந்த அணுக்கள்ங்கிறது வெறும் கண்களால பார்க்க முடியுமானா நம்ம நேரா பார்க்க முடியாது. ஆனா எதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நுண்ணோக்கிகளை பயன்படுத்தி பார்க்கலாம். அதுல 2 நுண்ணோக்கி தான், ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மற்றும் ஊடுபுலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி. ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். பருப்பொருளின் இயற்பியல் தன்மை. பருப்பொருளோட இயற்பியல் தன்மைங்கிறது இப்போ நீங்கள் அவங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு நூலை கட் பண்ணிகிட்டே போகிறோம். கட் பண்ணி போயிட்டு ஒரு முடிவுக்கு அது வருது. இப்போ அந்த சின்ன சின்ன பொருள்லாம் எதால் ஆயிருக்குன்னா பல்வேறு மூலக்கூறுகள். அந்த மூலக்கூறுகளுக்குள்ள இன்னும் நம்ம டீப்பாக போனோம் அப்படின்னா அதெல்லாமே அணுக்கள் சேர்ந்த ஒரு பொருளாக இருக்கும். இந்த மாதிரி அணுக்கள் சேர்ந்த ஒரு பொருள் தான் என்னன்னா பருப்பொருள். மிகச்சிறிய அணுக்களால் ஆன இந்த மூலக்கூறுகள் தான் பருப்பொருள் என்று அழைக்கப்படுகிறது. இதை நுண்ணோக்கினால பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. பருப்பொருளோட சிறப்பு பண்புகள். பருப்பொருள்ங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சாக்பீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பருப்பொருள் திண்மமா இருந்துச்சுன்னா அந்த பொருளுக்கு நடுவில் இடைவெளி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நெருக்கமா இருக்கும். இதுவே திரவமான பொருளை எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட இடைவெளி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுவே காற்று வாயு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட இடைவெளி பார்த்தோம் அப்படின்னா கூட இருக்கும். இதான் இங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதா பருப்பொருளோட துகள்களுக்கு இடையே இடைவெளி இருக்குன்னு பார்த்தோம். அதோட ஈர்ப்பு விசையும் இருக்கும். இந்த ஈர்ப்பு விசையினாலதான் என்ன ஆகுதுன்னா அந்த பொருள் இணக்கமா ஒன்றிணைந்து ஒரு பொருளா வடிவத்துல இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஈர்ப்பு விசை. பருப்பொருள்களை வகைப்படுத்துதல். முதலே சொன்ன மாதிரி திண்மம், திரவம், வாயு என 3 வகையா பிரிக்கலாம் இந்த பருப்பொருள்ல. திண்மம்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா கல் எடுத்துக்கலாம். அது எப்படி ஸ்ட்ராங்கா திண்மம் இதோட சேஃப் இப்படிதான் இருக்கும். இது ஒரு நிலையான பொருளா இருக்கும். அப்படி கம்பேரிட்டிவா வாயு அண்ட் திரவத்தை பார்த்தோம்னா, திரவங்கிறது ஒரு லிக்விட், அதுக்கு ஒரு ஷேப் கிடையாது. அது எந்த பாத்திரத்துல வச்சாலும் அதோட ஷேப்பை அந்த வாட்டர் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த ஷேப்புக்கு வந்துடும். வாயுங்கிறது இப்போ இந்த ரூம் இருக்கு அப்படின்னா இந்த ரூம் ஃபுல்லா என்ன இருக்கும்னா கேசஸ் இருக்கும். கண்ணால பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. விரவுதல்ங்கிறது எப்படி அந்த பொருள் பரவுது. இப்போ வாட்டர் ஒரு இடத்துல ஊத்துனா அது எப்படி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ கேஸ்னா எப்படி ஒரு ரூம் ஃபுல்லா ஒரு பாக்ஸஸ்குள்ள வச்சோம்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லா இருக்கும்ல. ஸோ இதுதான் விரவுதல். எவ்வளவு வேகமா அது மூவ் ஆகிட்டு இருக்குதுங்கிறது. இதுவே திண்மம் விரவுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா அது திண்மம் ரொம்ப ஸ்லோ. ஏன்னா நம்ம எடுத்து நகர்த்தி போட்டாதான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருளோட அசைவு இருக்கும். ஆனா விரவுதல்ங்கிறது வாயுக்கள் மற்றும் திரவங்களோட துகள்கள் எளிதாகவும் வேகமாகவும் நகர்கின்றன. இதைதான் என்ன சொல்றாங்கன்னா விரவுகள் என்ன நம்ம பார்க்கிறோம். இல்ல ஒரு பாக்ஸ் திண்மத்தில் உள்ள துகள்கள் முதல்ல பார்த்த மாதிரி மிக குறைந்த இடைவெளி இருந்துச்சுன்னா அது திண்ம பொருள். இதுவே கொஞ்சம் இடைவெளி அதிகமா இருந்துச்சுன்னா அப்படின்னா திரவ துகள்கள். வாயு துகள்ங்கிறது ரொம்ப அதிகமான இடைவெளி இருக்கும், நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய துகள் தான் இந்த வாயு துகள்கள். திண்மம் மற்றும் திரவத்தின் அழுத்த பண்பை வாயுக்களின் அழுத்தத்தோடு ஒப்பிடுதல். அதாவது இப்போ ஒரு பிஸ்டல் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காத்தடிக்கிற பம்பு. இப்போ அந்த பம்புக்குள்ள இப்போ திட பொருள் வச்சிருக்கோம்னா அந்த பம்பு பிஸ்டல் அமுக்க முடியுமானா அமுக்க முடியாது. ஏன்னா திரவங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்படியே இருக்கும். ரொம்ப லைட்டா கூட என்ன ஆகும் அப்படின்னா லைட்டா வேணா போய்க்கலாம் கொஞ்சம் அதோட பருப்பொருள்களை பொறுத்து. இதே நீங்க திரவத்தை வச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா போகும். எதோட கம்பேரிட்டிவா பார்த்தோம்னா திண்மத்தோட. இதுவே வாயுவோட கம்பேர் பண்ணோம்னா திரவம் கொஞ்சம் ஹார்ட் தான். இதுவே வாயுனா ஈஸியா நம்ம பம்ப் பண்ண முடியும். இதைதான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த பிஸ்டல்ல எப்படி அழுத்தங்கிறது திரவத்துல கொஞ்சம் எளிதா இருக்கும், அதை விட வாயுல மிக எளிதா இருக்கும். எதுல கடினமா இருக்கும்னா இந்த திடப்பொருள்களை அழுத்தத்துல கம்மியா இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்டல் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் அது. எப்படி வந்து சுண்ணக்கட்டி தூளை பண்ணாங்க அப்படின்னா திண்மம் வந்து அழுத்தத்திற்கு உட்படலை, திரவங்கிறது கொஞ்சம் மாற்றம் வருது. இதுவே வாயு அப்படின்னா நல்லா அழுத்தத்துக்கு உட்படுது. திண்மம், திரவம், வாயு எப்படி வந்து திண்ம பொருள் திரவமா மாறுது, திரவ பொருள் வாயுவா மாறுது. ஃபர்ஸ்ட் அந்த திண்ம பொருள் இப்ப ஐஸ் கட்டியை எடுத்து நம்ம ஊட்டினா என்னமாகும், திரவமா மாறும். இது வந்து இதோட பேர் என்னன்னா திரவமாக்கல். இப்பவே வந்து ஒரு கேஸை வந்து நம்ம திடமா மாத்துறோம் அப்படின்னா ஒரு அதிகமான அழுத்தத்தை ஒரு கேஸ்க்கு பர்டிகுலர் ஸ்டேஜில் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து இறுக பிணைஞ்சு என்னாகும் அப்படின்னா ஹீட்டில் அது ஒன்றா மாறும். ஒன்றா ஆனதுக்கு அப்புறமா அதோட வெப்பம் குறைஞ்சு குறைஞ்சு அது ஒரு திரவ பொருளாக மாறும். இப்படி மாறுறது தான் வந்து என்னன்னா வாயுலேருந்து திட பொருளாக எப்படி மாறுது, இந்த ஸ்டேஜ் தான் பார்க்குறோம். மூலக்கூறுகளின் ஆற்றல் குறைந்து வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகிறது. எங்கே அப்படின்னா அழுத்தம் அதிகரிக்கிற இடத்துல மூலக்கூறுகள் நெருங்கி வந்து அதோட வெப்பநிலை குறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாற்றம் ஏற்படுகிறது. நமக்கு இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, திண்மம், திரவம், வாயு. திண்மத்துல குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமனை கொண்டிருக்கு. இதுவே திரவத்துல பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, எந்த கொள்கலனை வைக்கிறோமோ அந்த கொள்கலனுக்குள்ள அந்த வடிவத்தை பெற்றிருக்கோம். வாயுங்கிறது குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, பருமனும் கிடையாது. பருமன்கிறது ஒரு மிகச்சிறிய அளவிலான மூலக்கூறுகள், அதாவது அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறுகள் ஒன்றிணைந்துச்சுன்னா அதுதான் பருப்பொருள்கள். திண்மத்துல அழுத்தத்திற்கு உட்படாது, திரவம் வந்து சிறிதளவு மாற்றம் இருக்கும். இதுலேயே வந்து வாயு பார்த்தோம்னா அதிக அளவு அழுத்தத்திற்கு ஆளாகும். மூன்றாவதாக துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி திண்ம பொருள்ல ரொம்பவே கம்மி. இதுவே திரவத்துல பார்த்தோம் அப்படின்னா இதோட இடைவெளி அதிகமா இருக்கும். இதனால ஈஸியா வந்து அது நகர வேலையை பார்க்கும். வாயுல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இருக்கிற இடைவெளி திண்மம் திரவத்தோட அதிகமான இடைவெளி எதுக்கு இருக்கும் அப்படின்னா வாயுக்கு தான். இதனாலதான் என்ன ஆகும் அப்படின்னா துகள்கள் சீக்கிரமா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும். அந்த காற்றை நம்ம எடுத்துக்கலாம். நான்காவதாக துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவு ஈர்க்கிறது. அதாவது வறுப்பொருள்களுக்கு நடுவே இருந்த ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும். இதுல உள்ள ஈர்ப்பு விசை வந்து கம்பேரிட்டிவா பார்த்தோம்னா கம்மியா இருக்கு, திண்ம பொருளை விட கம்மியா இருக்கு. வாயுல இதுக்குள்ள ஈர்ப்பு விசை ரொம்ப கம்மி. ஏன்னா அதிகமான ஈர்ப்பு விசை இருந்தாதான் அது என்னவா இருக்கும் அப்படின்னா மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து ஒரு பருப்பொருள், ஒரு பொருளாக நமக்கு தெரியும். அஞ்சாவதா திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகராது, இது கொஞ்சம் நகரும். இதுல வந்து அதிகமாகவே ஒரு ஒரு பேட்டர்ன்ல வந்து அது பாட்டுக்கு என்ன நகர்ந்துகிட்டே இருக்கும், அதுதான் வாயு. தூய பொருள்கள், கலவைகள். இது தூய பொருள்ங்கிறது ஒரே பொருளான ஒரு பொருள் அந்த எந்த விகிதத்துல ஆகியிருக்கோ அதே ஒரு விகிதத்திலே இருக்கிறது தான் அது தூய பொருள். கலவைங்கிறது வேற வேற விகிதத்துல பல பொருட்கள் வந்து கலந்துருக்குது. கலவைக்கு எக்ஸாம்பிளா ஃப்ரூட் சாலட்டை சொல்லலாம். பழங்கள் எல்லாம் கலந்துருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னா கலவைகள். தூய பொருளுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா வாட்டர் இல்லது மில்க். ஒரே பொருளால் ஆனதுனால அதுக்கு என்ன அப்படின்னா தூய பொருள். தூய பொருள்னா ஒரே விதமான பொருளா இருக்கணும், வேற மாற்று கலப்பா வேற பொருள்கள் வந்து அதுல இருக்கக்கூடாது. நமக்கு கெமிஸ்ட்ரியில தூய்மைங்கிறத வந்து வேதியாளர் எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா தூய பொருள்ங்கிறது ஒரே தன்மையான துகள்களால் மட்டும் இருக்கணும். ரெண்டாவதா தூய பொருள்கள் தனிமங்களோ சேர்மங்களாகவோ இருக்கலாம். தனிமங்கள்ங்கிறது ஒரே அணுக்கள் சேர்ந்த பொருளா இருந்துச்சுன்னா அது வந்து தனிமம். இதுவே சேர்மங்கிறது ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுதான் சேர்மம். இதுல கொடுத்துருக்காங்க தனிமம் என்று மிக சிறிய துகள்களான ஒரே வகை அணுக்கள். மூலக்கூறுங்கிறது இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட அணுக்களோட சேர்க்கை. சேர்மங்கிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்தது. கலவைங்கிறது இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட பகுதி பொருட்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா அது கலவை. நமக்கு கலவை பொதுவா தெரியும். பருப்பொருளை தூய பொருள், கலவை என ரெண்டா பிரிக்கிறாங்க. இதுல தனிமம், சேர்மம் என தூய பொருளை சொல்றாங்க. இல்ல தனிமம்ங்கிறது ஒரே வகையான அணுக்களை சேர்ந்த ஒரு பொருள் தான் தனிமம். சேர்மம்ங்கிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுதான் வந்து சேர்மம். கலவையில ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை. இந்த கலவைக்கு எக்ஸாம்பிளா ஃப்ரூட் சாலட்,
பொங்கல் இதெல்லாம் வந்து கலவைக்கு எடுத்துக்காட்டா கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது. பொங்கல், இந்த ஃப்ரூட் சாலட்லாம் கலவை தானே. இன்னொன்று இதில் காற்றுங்கிறதும் கலவை தான், பாலுங்கிறது கலவை தான்ங்கிறாங்க. இது கொஞ்சம் நமக்கு தெரியாததா ஒன்று இருக்கும். அதாவது ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, மந்த வாயுக்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் காற்று. அப்போ அதனால காற்றை வந்து கலவைங்கிற ஒரு கேட்டகரியில பிரிக்கிறாங்க. அதே மாதிரி பாலையும் ஒரு கலவை என பிரிச்சிருக்காங்க. ஏன்னா நீர், புரதம், கொழுப்பு மற்றும் பிற பொருட்கள் பால்ல கலந்துருக்கனால பாலுங்கிறது ஒரு கலவை லிஸ்டுக்குள்ள வருது. கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள் தான் கலவை. கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள் தான் அந்த கலவை. இரண்டாவது, கலவையில் உள்ள பகுதி பொருட்கள் எந்த விகிதத்துல வேணா கலந்துருக்கலாம். இது கலந்தா இப்படிதான் கலந்துருக்கணுங்கிறது இல்லை, இந்த ஒரு ரேஷியோலயே நம்ம கலந்துக்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டா 22 கேரட்ல உள்ள தங்கத்துல தாமிரம் வந்து கலந்துருக்குங்கிறது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தனிமம் அல்லது சேர்மம் இணைஞ்சு ஒரு கலவையா மாறலாம். எடுத்துக்காட்டு டிஞ்சர்ல இருக்க அயோடின், ஆல்கஹால் இதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கலவைகளை பிரித்தல். கலவைகளை பிரித்தல்ல பல வகையில பிரிக்கிறோம். அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. இல்லை, மெயினா பிரித்தெடுத்தல் என்றால் என்ன அப்படின்னா, நம்ம பிரிச்சு எடுக்கிற முறைக்கு ஒரு பொருளை நம்ம பார்த்து எடுக்கலாம், கையில எடுக்கலாம், இல்லை வந்து சலித்தல் வேலை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வேலையை எடுத்து பிரிப்போம்ல, அதெல்லாம் வந்து பிரித்தெடுத்தல்ங்கிற கேட்டகரிக்குள்ள வருது. அதே மாதிரி ஏன் வந்து கலவையை பிரிக்கணும் அப்படின்னா, கலவையில் உள்ள மாசுக்கள், அதே மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள், தீங்கு விளைவிக்காத பொருளை பிரிக்கிறதுக்காக, அதே மாதிரி ஒரு பொருளோட பயன்படுற ஒரு பொருளை எடுக்கிறது. எடுத்துக்காட்டு பெட்ரோலியத்திலேருந்து நம்ம பெட்ரோலை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தூய நிலையிலேருந்து ஒரு பொருளை பெறுவதற்கு, தங்க சுரங்கத்திலேருந்து தங்கம் பெறுதல், இதுக்கெல்லாம் வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, கலவையிலேருந்து ஒரு பொருளை ஏன் நம்ம பிரித்து எடுக்கணும், இதுக்கான ஆன்சர் தான் இது 3. கலவையை பிரித்தெடுக்கும் முறைகள். என்னென்ன முறைகள்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் பருப்பொருள்களை பார்த்துருவோம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் வெவ்வேறு திண்மங்களை பிரிக்கிறது வந்து கையால் தெரிந்தெடுத்தல். ரெண்டாவது சலித்தல். சலித்தல்ங்கிறது அதாவது ஒரு சல்லடை மாதிரி இருக்கும், நம்ம அதை சலிக்கிறது, மாவு சலிக்கிறது, இல்லை வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங்லாம் பண்ணுவாங்கல்ல, சல்லடை போட்டு மணல் போட்டு கல்லெல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் சலித்தல். தூற்றுதல்ங்கிறது விவசாயத்துல பண்ற அதே தான். எல்லா நெல்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா தூற்றுவாங்க, இந்த மாதிரி ஒரு சொலகு வச்சு. அதுக்கடுத்த கதிரடித்தல், போரடித்தல், இதுவும் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எடுத்து அடிப்பாங்க, அந்த கதிரை அடிப்பாங்க, அந்த நெல்லோட தண்டோட சேர்த்து அடிக்கிறாங்க. அதுலேருந்து பிரித்தெடுக்கிற முறை தான் கதிரடித்தல். காந்த பிரிப்புங்கிறது காந்த தன்மை உள்ள பொருட்கள், காந்த தன்மையற்ற பொருள் இருமை பிரித்தெடுக்கிறது, மற்ற பொருட்களையும் பிரித்தெடுக்க ஒரு மேக்னெட் யூஸ் பண்ணி பண்ற மெத்தட் தான் இந்த காந்த பிரித்தெடுத்தல் முறை. தூய பொருள்கள்ங்கிறது திண்ம நீர்ம கலவைகளை பிரித்தெடுக்கிறது. ஃபர்ஸ்ட் கடைதல். எப்படி வந்து நம்ம தயிர்லேருந்து, அதாவது மோர்லேருந்து நம்ம நெய் எடுக்கிறோம், வெண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா, அந்த வந்து கடைதல் என்று பெயர். படிய வைத்தல்ங்கிறது ஒரு பாட்டிலில் தண்ணியில் இப்போ மண் சேர்ந்துருக்கு அப்படின்னா அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா, எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது தானாக வந்து கீழே போய் செட்டில் ஆகும் அந்த மண்ணெல்லாம். ஸோ அதுதான் வந்து இந்த படிய வைத்தல். தெளிய வைத்து இருத்தல்னா, இப்போ தெளிய வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ தண்ணிக்குள்ள வந்து மண்ணு கீழே போயிடுச்சு, இப்போ அந்த தண்ணியை அப்படியே எடுத்துக்கிறது, அதுதான் வந்து தெளிய வைத்து இருத்தல். வடிகட்டுதல்ங்கிறது இப்போ நம்ம காப்பி வடிகட்டுறோம்ல, அதெல்லாம் வந்து வடிகட்டுதல். கலவைகளை ஏன் பிரிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் கேட்டை விளைவிக்கக்கூடிய பொருள்களை பிரிக்கிறதுக்காக, அதே மாதிரி தேவையான பொருள் தேவையற்ற பொருளை பிரித்து எடுக்கிறது, பொருள்களை முற்றிலும் தூய்மையான பொருளை பெறுதலுக்கு வந்து நம்ம பயன்படுத்துறோம். வடிகட்டுதல், நம்ம டெய்லி டீ காலையில வடிகட்டுவாங்க வீட்டில், அதுதான் வந்து வடிகட்டுதல். சலித்தல்ங்கிறது நைட்டு சப்பாத்தி போடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மாவு சலிப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து சலித்தலுக்குள்ள வந்துடும். கடைதல்ங்கிறது இந்த வெண்ணெய் எடுக்கிறது அந்த மோர்ல இருந்து. துணி துவைக்கிற இயந்திரம், இந்த வாஷிங் மிஷின்லேருந்து அது எப்படி அந்த ட்ரெஸ்லேருந்து தண்ணி வாட்டர் எப்படி பிரிஞ்சு வந்து காஞ்ச மாதிரியே இருக்கா துணி எல்லாம், அதுக்கு என்ன விஷயம் அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னா இந்த மைய விலக்கல் தான் வந்து காரணமா இருக்கு. கதிரடித்தல்ங்கிறது செடிகள்ல இருக்க இந்த பிக்சர், செடிகள்ல இருக்கிற அந்த நெல்லு வந்து நம்ம பிரிச்சு எடுக்கிறோம் தனியா.
தூற்றுதல்ங்கிறது இப்போ அந்த நெல் உமியெல்லாம் சேர்ந்துருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா தூற்றி காற்றை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், அந்த நெல்லை எடுக்கிறோம், மற்ற உமியை வந்து வேலைக்கு போடுறோம். கைகளால் தெரிந்தெடுத்தல் இந்த மாதிரி வந்து பழங்கள்ல என்ன பண்றது, எது நல்ல பழம் கெட்ட பழம்னு எடுக்கிறது. காந்த பிரிப்பு முறைங்கிறது காந்தத்தை யூஸ் பண்ணி இரும்பு இரும்பற்ற பொருள்கள் ரெண்டையுமே வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். படிய வைத்தல் மண்டல் படிவாக்கல்ங்கிறது முதல்ல பார்த்த மாதிரி ஒரு கிளாஸ்ல இப்போ தண்ணி வந்து மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மண்ணு கீழே செட்டில் ஆகும், அது வந்து படிய வைத்தல். அதே வந்து அதை வடிகட்டணும் அப்படியே தான், அதை வடிகட்டணும்னா கொஞ்சம் பொறுமையா அதை கலங்காம வடிகட்டணும் அப்படின்னா தெளிய வைத்து இருத்தல். இப்போ இந்த மாதிரி வடிதால் யூஸ் பண்ணி வடிகட்டணும் அப்படின்னா அது வடிகட்டுதலுக்குள்ள வந்துடும் அந்த கலவையை எப்படி பிரித்தெடுக்கிற முறையில். உணவு கலப்படம்ங்கிறது உணவுல இன்னொரு பொருள் கலக்கிறது, அதாவது வேறு பொருள். இப்போ உணவு கலப்படம்ங்கிறது நிறைய வகையில சொல்லலாம். அதாவது சீனியில் நிறைய வேற பொருள் கலக்குறாங்க, அதே மாதிரி ஃபுட்ல நிறைய பொருள் கலக்குறாங்க. ஏதோ அது ஃபுட்டு ரிலேட்டட் பொருளாகவும் இருக்கலாம், இல்லாட்டி கூட வேற பொருளாக இருக்கலாம். அது கலர் மாறுறதுக்கு இல்லை அது டேஸ்ட் வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதோட என்ஹான்ஸ் பண்றதுக்கு வேற ஒரு பொருளை வந்து மிக்ஸ்அப் பண்றது. இப்போ நம்ம ஃபில்டர்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நிறைய இடத்துல ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும். அது அந்த ஃபில்டர்ஸ்லாம் எப்படி அந்த தண்ணியை ஃபில்டர் ஆகுது அப்படின்னா அது ஒரு சிஸ்டம், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சிஸ்டம். அதாவது எதிர் சவ்வுடுதல் என்ற பரவல் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம்னா அந்த தண்ணியை, மாசற்ற தண்ணியை நல்ல தண்ணியாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற சிஸ்டம் தான் இந்த ஆர்ஓ சிஸ்டம். நெக்ஸ்ட் நமக்கு சம்மரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிளான சம்மரி நமக்கு. அதாவது நிறைய உடையதும் இடத்தை அடைச்சு கொள்கிற ஒரு பொருள் தான் வந்து என்னன்னா பருமன். அதாவது இப்போ ஒரு சார்ஜர் இருக்குன்னா இப்போ அந்த சார்ஜருங்கிறது ஒரு இடத்த அடைச்சிக்குதா, அது வந்து பருமன்கிறது. எல்லா பொருளையும் அந்த பருப்பொருள்கள்ங்கிறது மிகச்சிறிய அணுக்கள் சேர்ந்ததான் பருப்பொருள். 2 முக்கிய பண்புகளின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வகைப்படுத்துகிறோம். ஒன்று துகள்களின் அமைப்பை பொறுத்து, இன்னொன்று அதோடைய ஈர்ப்பு விசையை பொறுத்து நம்ம வகைப்படுத்துகிறோம். துகள்களோட அமைப்பு, துகள்களுக்கு இடையே இருக்க ஈர்ப்பு விசை அடிப்படையில் என்னென்னலாம் வகைப்படுத்துறோம்னா திட, திரவ, வாயுன்னு வகைப்படுத்துறோம். தூய பொருள்ங்கிறது ஒரே மாதிரியான துகள்களை கொண்ட தனிமம் அல்லது சேர்மமா இருந்துச்சுன்னா அது தூய பொருள். கலவைங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருள்கள் எந்த விகிதத்துல கலந்திருந்தாலும் அது என்னன்னா கலவை. அது என்னென்ன முறைகள் கொடுத்துருக்காங்க, கைகளால் பிரித்தெடுத்தல், நம்ம பார்த்து எடுத்தோம் அப்படின்னா பிரித்து எடுத்தோம் கைகளால்னா அது கைகளால் பிரித்தெடுக்கும் முறை. கலவையை பிரிக்கிறதுக்கு எதுக்காக பிரிக்கிறோம்னா இதே தான் நம்ம ஆல்ரெடி 2 தடவை மேலே பார்த்தோம், இருந்தாலும் 1 தடவை பார்த்துருவோம். தீங்கு விளைவிக்கும் பொருள்களை எடுக்கிறதுக்கு, தேவையான பகுதி பொருளை பெறதுக்கு, ஒரு பொருளோட தூய நிலையை பெறதுக்காகும். கலவையில் உள்ள பகுதி பொருட்களின் பண்பை பொறுத்து அதை நம்ம என்ன வகையா பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா தூற்றல், தெளிய வைத்து இருத்தல், காந்த பிரிப்பு முறை, வண்டலாக்குதல், வடிகட்டுதல், இந்த முறையை நம்ம யூஸ் பண்றோம். கலப்படம்ங்கிறது ஒத்த வடிவம் உடைய தரம் குறைந்த பொருள்களை கலந்து முதன்மை பொருளினை தூய்மையற்றதாக மாற்றுதல் தான் கலப்படம். ஏதாவது வெளியிலேருந்து வேற ஒரு பொருளை கலந்து அதோட ரியல் குவாலிட்டி என்ன பண்றதுன்னா எக்ஸ்பிளைட் பண்ணிட்டுறது, அதுதான் வந்து இந்த கலப்படம். இந்த பாடம் இப்போ முடியுது. நன்றி, வணக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.